ஜெபம் செய்வோம். இந்த அருமையான இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வரும்படியாக, கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கும்படியாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த உன்னதமான கிருபைக்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கடந்த வாரம் முழுவதிலும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து எல்லா தீங்குக்கும் ஆபத்துக்கும் நாசமோசங்களுக்கும் நம்மை விலக்கி மீட்டெடுத்தாரே, அதற்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். வேதம் சொல்லுவது போல கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற வார்த்தையின்படியே ஆண்டவர் நமக்கு நல்லவராக வல்லவராக வாக்கு மாறாத தேவனாய் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து இருக்கிறார். எத்தனை ஆபத்துகள் நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளோ பயங்கரமான சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் நல்லவராய் இருந்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த அருமையான இந்த நேரத்தில் ஆண்டவருடைய திரு சமூகத்தில் ஒரு விசை நம்மை தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம். நம்முடைய குறைவுகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அறிக்கையிடுவோம். வேதம் சொல்லுகிறது போல நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இந்த அருமையான நேரத்தில் நம்ம எல்லாரும் ஒரு விசை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நாம் எல்லாரும் சேர்ந்து பாவ அறிக்கை ஜெபத்தை சொல்லலாம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உங்களுடைய வழிகளை விட்டு வழிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்திருந்தோம். ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நீர் எங்களுக்கு தந்த ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, கடந்து வந்த வாரம் முழுவதிலும் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்து பாதுகாத்து நடத்தினீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அமரும்படி எங்களுக்கு நீர் தந்திருக்கிற இந்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நேரத்தில் நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வேத வசனங்கள், நாங்கள் தியானிக்க போகிற உடைய வார்த்தை அனைத்து நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தர நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். பொறுப்பெடுத்து வழி நடத்தும். இது எங்களோடு கூட இந்த ஆண்டவரே ஆராதனையில் கலந்து கொள்ளுகிற எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். உம்முடைய மக்களை நீர் ஆசீர்வதித்து தேவையான அனைத்து நன்மைகளை தந்து வழி நடத்துவீரார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 22வது பாடல், துதிசை மனமே நிதம் துதிசை என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாம். துதிசை மனமே நிதம் துதிசை துதிசை, இம்மட்டும் நடத்தின உன் தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. முன்காலம் எல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி, முன்காலம் எல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி, வேண்டிய நன்மைகள் யாவும் வந்தளித்தார்.
ஏகிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போதும், ஏகிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போதும், ஏகபரன் உன் காவலனாயிருந்தாரே, ஏகபரன் உன் காவலனாயிருந்தாரே. துதிசை மனமே நிதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. சோதனை பலவாய் மேகம் போலுனை சூழ்ந்தாலும், சோதனை பலவாய் மேகம் போலுனை சூழ்ந்தாலும், சேதம் வராமல் முற்றிலும் காக்க வல்லோரை, சேதம் வராமல் முற்றிலும் காக்க வல்லோரை. துதிசை மனமே நிதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. தாய் தந்தை தானும் ஏகமாய் உனை மறந்தாலும், தாய் தந்தை தானும் ஏகமாய் உனை மறந்தாலும், தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்தே, தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்தே. துதிசை மனமே நிதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன், சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன், சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதனாலே, சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதனாலே. துதிசை மனமே நிதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. முறைமுறையாக வாசிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 150ஆம் சங்கீதத்தை நாம் முறைமுறையாக வாசிக்கலாம். சங்கீதம் 150. அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால துணியோடு அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசை உள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. ஆண்டவர் தாமே இந்த திருவசனத்தை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து
ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்லலாம். கர்த்தருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம். எப்போது நம்மை காண்கிற ஒரு உன்னதமான ஆண்டவர், நம்மை விசாரிக்கிற ஒரு உன்னதமான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு பெரிய நம்பிக்கையின் வார்த்தை, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறதே. நம்முடைய கவலைகள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய அங்கலாய்ப்புகள், நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இறக்கி வைப்போம். இந்த காலை நேரம் கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு கூட பேசுகிற, அவரை உயர்த்துகிற நேரமாக இது மாறட்டும். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உம்மை போற்றுகிறோம் ஐயா, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருந்து கடந்த நாளெல்லாம் நம்மை கண்மணி போல கர்த்தர் பாதுகாத்து வந்தாரே, அந்த உன்னதமான ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வருகிறது போல கர்த்தர் நம்மை சுமந்து வந்திருக்கிறார். அவர் நம்முடைய எல்லா பலவீனங்களின் நேரத்தில் நமக்கு அவர் துணையாக இருந்திருக்கிறார். சோர்ந்து போன நேரங்களில் பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி நம்மை தேற்றின ஒரு உன்னதமான ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் நல்லவரப்பா, நீர் வல்லவர் ஆண்டவரே, நீர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே, நீர் கிருபை உள்ளவர் ஆண்டவரே, நீர் இரக்கம் உள்ளவர் ஆண்டவரே, நீர் தயவுள்ளவர் ஆண்டவரே, நீர் அன்புள்ளவர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் நம்மை அவர் காண்கிறவர். தாயின் கருவிலே நம்மை தெரிந்தெடுத்த ஒரு உன்னதமான ஆண்டவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், தாயின் கருவிலே உன்னை உருவாக்கின பொழுதே பரிசுத்தப்படுத்தி என்னுடைய தீர்க்கதரிசியாய் ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல நம்முடைய எலும்புகளில் ஒன்றாகிலும் உருவேற்படும் முன்னமே ஆண்டவர் அவைகளை குறித்து அறிந்து வைத்திருக்கிற ஒரு ஆண்டவர். விசித்திர வினோதமாய் கர்த்தர் நம்மை படைத்தவர். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. அவருடைய சித்தத்தின்படி நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற ஒரு விசை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. எத்தனையோ முறை நாம் தவறி விழுந்த நேரங்கள் உண்டு. எத்தனையோ முறை ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்திருக்கிறோம், கர்த்தரை வேதனைப்படுத்தி இருக்கிறோம். அவருடைய சமூகத்தில் அவரை வேதனைப்படுத்தி இருந்த பொழுதும், அவரை நோக்கி பார்த்த பொழுதெல்லாம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராகவே கடந்து வந்தாரே. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஆண்டவரே, எத்தனை முறை நாங்கள் இடறி விழுந்த பொழுதும் அத்தனை முறையை நீர் எங்களை மன்னித்தீரப்பா, உனக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை அவர் தமக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிற இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. உலகம் நம்மை தூற்றலாம், உலகம் நமக்கு எதிராக எழுப்பலாம், ஆனால் நம்மை காண்கிற, நம்மை விசாரிக்கிற, நம்மை பலப்படுத்துகிற ஒரு உன்னதமான ஆண்டவர் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் கடந்து வந்திருக்கிறார். நம்மை தூக்கி நிறுத்தி இருக்கிறார், நம்மை நடக்க வைத்திருக்கிறார், அவருக்காக வாழ வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, என் உயிர் உள்ள வரைக்கும், என் உயிர் உள்ள வரைக்கும், என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் நான் உமக்காக வாழ்வேன் ஆண்டவரே. உம்மை மாத்திரமே நான் உயர்த்துவேன் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் வாய் திறந்து, ஆண்டவரே, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் உம்மை மாத்திரமே நான் உயர்த்துவேன் அப்பா, உம்மையே நான் துதிப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மையே நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே. எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரோட பேசுங்க. ஹல்லேலூயா. யாரெல்லாம் அவரை கனம் பண்ணுகிறார்களோ அத்தனை பேரையும் அவர் கனம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்ன அந்த உன்னதமான ஆண்டவர். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உம்மை உயர்த்துவேன் அப்பா, நான் உமக்காக வாழ்வேன் ஆண்டவரே, நான் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர், நம்மோடு கூட இருக்கிறவர் சர்வ அதிகாரம் உள்ளவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை
நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. இன்னும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. திரும்ப எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. தன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். பாவி என்றே என்னை தள்ளிடாமல், பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. சொல்லுங்க, பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆண்டவரே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன் அப்பா. என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் உமக்காக நான் வாழ்வேன் ஆண்டவரே.
உண்மையே நான் உயர்த்துவேன். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிப்போம், ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பலனாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய கண்மலையாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய கேடகமாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரை நீர் கண்ணோக்கிப்பார். உம்முடைய மக்களுடைய எல்லா சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீரே ஒரு விசை கிருபையாய் இறங்கி ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிப்பீரார். ஒவ்வொருவருக்கும் தேவையான நன்மைகளையும் கிருபைகளை நீர் கூட்டி தருவீரார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன உடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே, உடைய மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. ஒவ்வொருவரை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவுமே துதிக்கிறேன். அவருடைய குடும்பங்களுக்காகவுமே துதிக்கிறேன். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. தனித்தனியாய் பேர் பேராய் உம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உம்முடைய காயப்பட்ட கரத்தினாலே தொடுவீராக ஆண்டவரே. அப்பா, எந்த நிலையில இந்த 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 ஆராதனையில கலந்து கொள்ளுகிறார்கள் என்பது உமக்கு தெரியும். என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்கள் என்பது உமக்கு தெரியும். என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறார்கள் என்பது உமக்கு தெரியும். கர்த்தர் கிருபையாக இறங்கி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபையினாலே நீர் மூடும் ஆண்டவரே. தடைகள் எல்லாம் நீர் மாற்றும். தடைகளெல்லாம் நீர் மாற்றும். குறைகளெல்லாம் நீர் மாற்றும். உம்முடைய சமாதானம் இந்த நேரத்தில் உம்முடைய மக்களிடத்தில் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய சமூகத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே. எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் காணப்படுகிற சூழ்நிலைகள் எல்லாம் நீர் நன்மையாய் மாற்றித்தாரப்பா. ஒரு குடும்பம் கூட வெட்கப்பட்டு போகாதபடி எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பமும் உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே வளர பெருக கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு நாளும் குறைபட்டு போகாதபடி வேதம் சொல்லுகிறது போல நாளுக்கு நாள் விருத்தி அடைகிற அந்த வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கு நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்ப தலைவர்களை ஆசீர்வதியும். குடும்ப தலைவர்களை ஆசீர்வதியும். அருமையான மக்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் வாய்க்க செய்யும். அவருடைய எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும். அவருடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும். அவருடைய எல்லா எண்ணங்கள் எதிர்பார்ப்புகளை கர்த்தர் வாய்க்க செய்யும். வேதம் சொல்லுகிறது போல அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக என்ற வார்த்தையின்படியே எல்லா மன விருப்பங்களையும் வாஞ்சைகளையும் கர்த்தர் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் உடைய அற்புதங்களை காணவும் உம்முடைய அற்புதத்துக்கு அவர்கள் சாட்சிகளாய் வாழவும் தேவன் கிருபை செய்வீரார். இந்த அருமையான இந்த நேரத்தில் ஆண்டவரே, உடைய திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா. நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது சிறு பிள்ளைகளை ஆண்டவரே அணைத்துக் கொண்டு ஆசீர்வதித்தீர் என்று வேதம் சொல்லுகிறதே. அந்த உன்னதமான தேவன் இந்த நேரத்தில் என்னுடைய பிள்ளைகளை உம்முடைய கிருபையினால மூடுகப்பா. உம்முடைய கரத்தினால் நீர் ஏந்தி கொண்டு ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. குறிப்பாக இந்த ஆன்லைன் வகுப்பில் என்னுடைய பிள்ளைகள் படிக்கும் பொழுது அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் கிருபைகளையும் கர்த்தர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உடைத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளும் நல்லா படிக்கட்டோம்ப்பா. நல்ல மதிப்பெண்கள் எடுக்கட்டோம்ப்பா ஆண்டவரே. ஞானத்துல வளர்த்தியில தேவ கிருபையில மனுஷ தயவில எங்களுடைய பிள்ளைகள் அதிகமாய் விருத்தி அடைய கர்த்தர் கிருபை செய்வீரார். இந்த அருமையான இந்த நேரத்தில் எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை உடைய கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் அன்றைக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்த பொழுது உன் சந்ததியில ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று சொன்னீரேப்பா. அதுபோல ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ராஜாக்களாக ஆசாரியர்களாக ஆண்டவரே இந்த சமுதாயத்தின் சிறந்த தலைவர்களாக அதிகாரிகளாக இந்த சமுதாயத்திற்கு எங்களுடைய பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் மாறும்படி ஆண்டவர் கிருபை செய்க. பிள்ளைகள் அதே போல வாலிப பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். வாலிப பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். இந்த வாலிப பிள்ளைகளுடைய செட்டைகளில மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரை. ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளுக்கு தேவையான அத்தனை கிருபைகளையும் நன்மைகளையும் கூட்டித்தார். உலகம், மாமிசம், பிசாசு எங்களுடைய பிள்ளைகளை எந்த விதத்திலும் தொடாதபடி ஆண்டவர் நீரே பாதுகாக்க ஜெபிக்கிறோம். ஏற்ற நேரத்தில் அவர்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளை கூட்டித்தார். நல்ல வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற நல்ல வேலைகளை தந்து ஆசீர்வதியும். திருமண காரியங்களுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு
ஆண்டவர் திருமண காரியங்களை வாய்க்க செய்வீராக. ஆண்டவரை எல்லா தடைகள் மாறட்டும். ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் மக்களாக எழுப்பி பிரகாசிக்க ஆண்டவர் கிருபை செய்வீராக. இந்த அருமையான இந்த நேரத்தில் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையில் உள்ள வயதான மக்களை நாங்கள் நினைக்கிறோம். வயதான மக்களை கர்த்தர் ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த கொரோனா காலங்களில் இந்த மக்களுக்கு எந்த விதமான பலவீனங்களும் பாதிப்பும் அவர்களை நெருங்காதபடி ஆண்டவர் நீரே உங்களுடைய செட்டைகளில் மறைத்து கொள்ள ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல சுகத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தாரும் ஆண்டவரே. உங்களுடைய மக்களுடைய எல்லா சூழ்நிலையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அப்படியே இந்த வயதான நாட்களில் ஏற்படுகிற பலவீனங்கள்லேருந்து கர்த்தர் விடுதலையை தாங்கப்பா. உம்முடைய சமாதானத்தை தாங்க. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் உம்முடைய மக்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். சத்துரு வெட்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. சத்துருடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரத்தில் நிர்மூலமாக்கப்படட்டப்பா. கர்த்தர் ஆசீர்வதியும். அதே போல ஆண்டவரே, ஒவ்வொரு பலவீனமான மக்களை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவர் நீர்தாமே பலப்படுத்தும். கர்த்தருடைய கிருபை இந்த நேரத்தில் உங்களுடைய மக்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த நாட்களில் இந்த சளியினாலும் ஜுரத்தினாலும் பாதிக்கப்பட்டிருக்க மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர்தாமே ஒவ்வொருவரையும் தொடுங்க, பலப்படுத்துங்க. உங்களுடைய ரத்தம் உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாய்ந்தோடும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, இன்னும் கேன்சர்னால கிட்னி பிரச்சனையினால பாதிக்கப்பட்டிருக்க மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களையும் கர்த்தர் தொடுங்க, பலப்படுத்தும். அப்படியே எல்லா பலவீனங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, இன்னும் மூட்டு வலினால பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இருதய பலவீனத்தோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தைராய்டினால பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்ப்பப்பையில பிரச்சனையோடு இருக்கிற சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிற சிறுபிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆண்டவர் ஒரு விசை தொடுவீரார், பலப்படுத்தும் அப்பா. நீரே என்னுடைய பரிகாரியாய் இருக்கிறீர். யெகோவா ரஃபா, சுகம் தருகிற தேவன். ஒவ்வொருவரையும் நீ தொட்டு சுகமாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நேரத்தில் அருமையான சோர் பாக்கியார் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கும் நடந்த இந்த இருதய அறுவை சிகிச்சையில கர்த்தர் ஒரு அற்புதமான கிருபையை தந்து சுகத்தை தந்து ஆண்டவரே அவர்கள் வீட்டிற்கு வரும்படி கர்த்தர் நீர் அவர்களை பலப்படுத்தினீர். உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், கிருபைகளை தாரும் ஆண்டவரே. உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் அவர்களை மூடிக்கொள்ளட்டும். தேவையான எல்லா கிருபைகளை தந்து ஆண்டவர் நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் அவர்களை பலப்படுத்துவீரார். கிருபையினால மூடுங்க ஆண்டவரே. இதே போல எங்களுடைய எல்லா குடும்பங்களிலும் காணப்படுகிற பலவீனமான மக்கள் என்ன பலவீனமாக இருந்தாலும் எல்லார் மேலும் ஆண்டவருடைய கரம் இந்த நேரத்தில் அமரும்படியாக ஜெபிக்கிறோம். சுகம்தான் ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்களுடைய திருச்சபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இம்மட்டும் இந்த திருச்சபை நீர் நடத்தி வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த திருச்சபை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும் ஆண்டவரே. சுற்றி இருக்கிற மக்களுக்கு இது ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் மாறட்டும். யாரெல்லாம் இந்த ஆலயத்திற்கு நேராக கையெடுக்கிறார்களோ, யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ, அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய அற்புதத்தை விளங்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர். நீர் எல்லாரையும் நேசிக்கிற ஆண்டவர். நீர் ஒவ்வொருவரை அப்படி நடத்துவீரா. வரும் நாட்களில் இன்னும் அநேக மக்கள் இந்த திருச்சபையின் மூலமாக உம்முடைய அற்புதத்தையும் அதிசயங்களையும் நன்மைகளையும் காணும்படி ஆண்டவர் கிருபை செய்யும். இந்த நேரத்தில் ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தை நாங்கள் நினைக்கிறோம். ஆளுகிற தலைவர்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். எல்லாரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார். இந்த மக்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு தெரியும். குறிப்பாக ஆண்டவரே, உங்களுடைய தலைவர்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜனாதிபதிக்காக, துணை ஜனாதிபதிக்காக, பிரதமருக்காக, ஒவ்வொரு அமைச்சர்களுக்காக, எம்பிகளுக்காக, அதே போல ஒவ்வொரு மாநில கவர்னர்களுக்காக, முதலமைச்சர்களுக்காக ஆண்டவரே, ஒவ்வொரு மாநில அமைச்சர்களுக்காக, எம்எல்ஏக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கட்சி தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா அரசியல் தலைவர்கள் மேலும் ஆண்டவருடைய வல்லமை இந்த நேரத்தில் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆளுகிற தலைவர்கள் மேல உங்களுடைய ஞானத்தை ஊற்றுங்கப்பா ஆண்டவரே. ஞானத்தோடு இந்த தேசத்தை நடத்தவும், கர்த்தருக்கு பிரியமா இந்த தேசத்தை நடத்தவும் நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா தீங்கை எடுத்து போடுங்க. எல்லா சத்துருடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்துக்கு நன்மை செய்கிற நல்ல ஆட்சியாய் என்னுடைய ஆட்சியை நீர் மாற்றித்தாரும் சுவாமி. ஆளுகிற தலைவர்களுக்கு ஆண்டவரே நீர்தாமே உங்களுடைய கிருபையை தந்து நல்ல திட்டங்களை தீட்டி நல்ல முறையில் இந்த தேசத்தை நடத்தி செல்ல கிருபை செய்யுங்க. குறிப்பாக இந்த நாட்களில் இந்த கொரோனாவினுடைய பாதிப்பு இன்றைக்கு அதிகமாகி கொண்டிருக்கிறத நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவர் கிருபையாக இறங்கும். ஒவ்வொரு மாநிலங்களிலும்
அந்த அரசாங்கம் எடுக்கிற எல்லா முயற்சிகளை கர்த்தர் வாய்க்க செய்யும் சுவாமி. ஆண்டவரே, நீர்தாமே விடுதலையை தார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது போல ஒரு விடுதலையை ஆண்டவர் மாத்திரமே தர முடியும்ப்பா. நீர் இறங்கும், உங்களுடைய மீட்பை தார். அதே போல ஆண்டவரே, இந்த கொரோனா தடுப்பு பணியில பணியாற்றுகிற ஒவ்வொரு மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, ஆண்டவரே ஒவ்வொரு மருத்துவ பணியாளர்களுக்காக, துப்புரவு பணியாளர்களுக்காக, அதிகாரிகளுக்காக, எல்லாருக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளும் அப்பா. ஒவ்வொருவருக்கும் தேவையான கிருபைகளை தார். இந்த தொற்று எந்த விதத்தில் அந்த மக்களை பாதிக்காதபடி ஆண்டவர் நீரே பாதுகாத்து கொள்ள ஜெபிக்கிறோம். எல்லா தீங்கு எடுத்து போடுங்க. சமாதானத்தை காண, கேட்க, சொல்ல கிருபை செய்யும். அதே போல ஆண்டவரே, எங்களுடைய தேசம் முழுவதும் ஆண்டவரே இந்த நாட்கள்ல இந்த பொருளாதார வீழ்ச்சியினால பாதிக்கப்பட்டிருக்கிறதுப்பா. ஆண்டவரே, நீர்தாமே கிருபையா இறங்கும். பல லட்சம் மக்கள் தன்னுடைய வேலைகளை இழந்திருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரு. ஏற்ற நல்ல வேலைகளை அவர்களுக்கு கூட்டித்தாரும். ஆண்டவரே, நல்ல தொழில் வளர்ச்சி ஏற்படட்டும். எங்களுடைய தலைவர்களை நீர் நடத்தும் சுவாமி. அதே போல ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் நடக்கிற எல்லா ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லா ஊழியக்காரர்களுக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லா ஊழியக்காரர்கள் மேலும் ஆண்டவருடைய வல்லமை உள்ள கரம் இருக்கட்டும் சுவாமி. அவர்களுக்கு தேவையான நன்மைகளை தான். குறிப்பாக மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய எல்லா ஊழியத்தின் அந்த அந்த இடங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். போக்கிலும் வரத்தில் ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கட்டும். குறிப்பாக இந்த வட மாநிலங்களில் ஊழியர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் எதிராக சத்துரு பல விதங்களில் எழும்பி கிரியை செய்து கொண்டிருக்கிறது நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவர் இறங்கும். மாற்றத்தையும் விடுதலையும் கர்த்தர் நீர் கட்டளையிடுவீரா. நம்முடைய சமாதானத்தை நாங்கள் கேட்க, காண ஆண்டவர் கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களுடைய ஐஎம்எம் ஊழியங்களை நாங்கள் நினைக்கிறோம். ஐஎம்எம் மூலமாக நடக்கிற இந்த ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீரா. இந்த ஐஎம்எம் ஊழியத்தில் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படட்டும் சுவாமி. உம்முடைய திரு நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா சூழ்நிலைகளையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நன்மை நாள் நிரப்பும். ஆண்டவரே, ஒவ்வொரு மிஷனரிகளையும் உடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த ஐஎம்எம் ஊழியங்களை தாங்குகிற குடும்பங்களுக்காக, தனிநபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தருக்கு கொடுத்து ஒருவரும் குறைபட்டு பொழுதில்லை. ஆண்டவர் நீர்தாமே அதனுடைய நன்மைகளை அவர்களுக்கு திரும்ப தரும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல இந்த ஊழியத்தை பொறுப்பெடுத்து நடத்துகிற மக்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதியும். அவருடைய எல்லா பிரயாசங்களை கர்த்தர் வாய்க்க செய்யும். ஆண்டவர் நீரே கூட இருந்தவர்களை நடத்துவீராக. அற்புதங்களை காண செய்யும் சுவாமி. அதே போல இந்த நேரத்தில் எங்களுடைய ஈசி ஊழியங்களை நினைக்கிறோம். ஆசீர்வதியும். 11 பேராயங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் நீர்தாமே இந்த பேராயங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். குறிப்பாக எங்களுடைய சென்னை பேராயத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த சென்னை பேராயத்தில் உள்ள ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக, விசுவாசிகளுக்காக, மூப்பர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லார் மேலும் ஆண்டவருடைய கரம் இருக்கட்டப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் செட்டைகளில் மறைத்து கொள்ளுங்க. இன்னும் சாட்சியாக நீர் எடுத்து பயன்படுத்தும். எல்லா ஆயர்களுக்காக ஸ்தோத்திரம். மறைமாவட்ட போதர்களுக்காக ஸ்தோத்திரம். வட்டார இயக்குநர்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, என்னுடைய பேராய கமிஷனரிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் உடைய செட்டைகளில் மறைத்து கொள்ளும். ஆண்டவரே, குறிப்பாக ஊழியக்காரர்களுக்கு காணப்படுகிற இந்த ஆண்டவரே கொரோனா தொற்று, அதிலிருந்து ஒரு பூரண விடுதலையை உடைய மக்களுக்கு நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்கும். விடுதலையை தந்த ஆசீர்வதியும். அதே போல எங்களுடைய சென்னை பேராயருக்காக, எங்களுடைய இணை பேராயருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். உடைய மக்களை ஆண்டவர் உடைய தெய்வீக பிரசன்னத்தினால மூடுங்க. உடைய தெய்வீக ஞானத்தை தாரும். இந்த பேராயத்தை நடத்தி செல்லத்தக்க கிருபை அவர்களுக்கு நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, எங்களுடைய பிரதம பேராயரை அவை ஆசீர்வதியும். அவருடைய ஊழியங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அவருடைய எல்லா தேவைகளையும், எல்லா வாஞ்சைகளையும் கர்த்தர் நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே, இந்த பெரிய ஊழியத்தில் அவர் தலைமையேற்று நடத்துகிற சூழ்நிலையில் ஆண்டவர் நீரே அவர்களை நடத்தும். அதே போல எங்களுடைய தந்தை பேராயரை அவருக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். அவர்களுக்கும் தேவையான நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தாரும். ஆண்டவரே, அவருடைய எல்லா வாஞ்சை விருப்பங்களை நிறைவேற்றும். அவருடைய தரிசனங்களை கர்த்தர் வாய்க்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய 100 தரிசனமான 1,00,000 திருச்சபைகள், 1 கோடி ஆத்மாக்கள் என்கிற இந்த உன்னதமான இலக்கை நாங்கள் எட்டி பிடிக்க ஆண்டவர் கிருபை செய்யும். இந்த நேரத்தில் இந்த ஆராதனையின் மீதமுள்ள பகுதி உடைய சமூகத்தில் வைக்கிறோம் சுவாமி. நீரே ஆசீர்வதித்தாரும். தடைகள் எல்லாம் மாற்றும். தேவநாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக.
உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னிக்கும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் முடிவுகளே. ஆமென். உட்கார்வோம். மிஷனரி சரிதையை நாம் காணலாம். கடவுள் நம்மை நடத்துவார். இன்றைக்கு நாம் காண இருக்கும் தேவ மனிதர் வில்லியம் டிண்டேல். பிறப்பு 1494, இறப்பு 6/10/1536. கிறிஸ்தவ வேதாகமம் நம் கைகளில் தவழ்வதும் அதை கற்றறிந்து ஆண்டவரின் மேன்மையையும் அன்பையும் அறிந்து கொண்டவர்களாக நாம் வாழ்வதற்கு காரணமாக இருப்பவர்கள் இந்த வேதாகம மொழிபெயர்ப்புக்காக தங்களின் உயிரை கொடுத்த அநேகர். அவர்களில் மிக முக்கியமானவர் வில்லியம் டிண்டேல். ஆங்கில வேத பகுதிகள் 7ஆம் நூற்றாண்டிலிருந்தே வெளிவரத் தொடங்கியது. ஆனால் விக்லிஃப் வேதாகமம் 14ஆம் நூற்றாண்டில் வெளிவந்த பொழுது ஆங்கில வேதாகமத்தை யாராயிலும் வைத்திருந்தால் அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் என்று சட்டம் இயற்றப்படும் சூழலை ஏற்படுத்தியது. 15ஆம் நூற்றாண்டில் மறுமலர்ச்சி காலத்தில் டிண்டேல் பணி செய்தார். 1494ஆம் ஆண்டு டிண்டேல் இங்கிலாந்தின் குளோஸ்டர்ஷைர் என்ற இடத்தில் பிறந்தார். டிண்டேல் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் 1515ஆம் ஆண்டு முதுகலை பட்டம் பெற்றார். பின்பு இறையியல் பயின்றார். இவர் ஆங்கிலம் தவிர பிரெஞ்சு, கிரேக்கம், எபிரேயம், ஜெர்மன், இத்தாலி, லத்தீன், ஸ்பானிஷ் போன்ற மொழிகளையும் கற்றறிந்து பன்மொழி பண்டிதரானார். 1523இல் வேதாகமத்தை ஆங்கில மொழிக்கு மொழிபெயர்த்தார். இவருடைய இந்த முயற்சி தடைபட்டது. ஆகவே இவர் 1524இல் ஜெர்மனின் விட்டன்பர்க் நகருக்கு வந்தார். இங்கு 1525இல் புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்தார். 1526இல் இது அச்சிடப்பட்டு வெளிவந்தது. ஜெர்மன் நாட்டிலிருந்து கோதுமை மூட்டைகள் வழியாக வேதாகமத்தை இங்கிலாந்துக்கு கடத்தி அவைகளை மக்களிடம் கொடுத்தார். அந்த நேரம் பேராயர் டன்ஸ்டால் என்பவரால் இது கண்டிக்கப்பட்டு வேதாகமத்தை படித்த மக்கள் தண்டிக்கப்பட்டனர். புத்தக விற்பனை செய்பவர்கள் எச்சரிக்கப்பட்டனர். பொது இடத்தில் வைத்து இப்பிரதிகள் எரிக்கப்பட்டது. கார்டினல் வோல்சே என்பவர் 1529ஆம் ஆண்டு நீதிமன்றத்தில் எல்லாருக்கும் முன்பாக டிண்டேல் ஒரு கள்ளப்போதகர் என்று கூறினார். எதிர்ப்புகளின் காரணமாக ஹம்பர்க் நகரில் டிண்டேல் ஒளிந்திருந்து தன் பணியை தொடர்ந்தார். தாம் மொழிபெயர்த்த புதிய ஏற்பாட்டில் திருத்தங்கள் செய்தார். பழைய ஏற்பாட்டையும் மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். இதனிடையே ஹென்றி பிலிப் என்ற மன்னனின் சதி செயல் மூலம் டிண்டேல் 1535இல் கைது செய்யப்பட்டு 16 மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். 1536இல் இவரை உயிரோடு எரித்து கொல்ல தீர்ப்பு வழங்கப்பட்டது. 1536 அக்டோபர் 6ஆம் தேதி இவர் ஒரு கம்பத்தில் கட்டப்பட்டு தீயிட்டு கொளுத்தப்பட்டார். அந்த மரண வேளையில், ஆண்டவரே, இங்கிலாந்து மன்னரின் கண்களை திறந்தருளும் என்று உரத்த சத்தமாக ஜெபித்து தன் உயிரை விட்டார். விசுவாச இரத்தத்தால் எரியூட்டப்பட வேண்டிய கிறிஸ்துவின் சுவிசேஷ விளக்காய் நீ நில். வில்லியம் டிண்டேல். ஆண்டவரே, நீர் தந்த வேதத்தை என்றும் காக்கும் வீரனாக என்னை மாற்றும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. அருமையானவர்களே, இந்த நாளிலும் நாம் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க
கடவுள் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் நெருக்கங்களின் மத்தியிலையும் ஆண்டவர் நமக்கு தம்முடைய கிருபை தந்து வாழ வைத்திருக்கிறார். எத்தனையோ பேர் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கொரோனாவினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தமிழகத்தில் மாத்திரம் இந்த கொரோனாவினாலே மரித்தவர்களுடைய எண்ணிக்கை 10,000-ஐ தாண்டி போய் கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் கிருபையாக நம்மை அவர் பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து தொடர்ந்து நடத்துவாராக. இந்த மாதத்திலும் கூட நாம் எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாக்குத்தத்தமாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்ட மனுஷன் பாக்கியவான் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். 1ஆம் தேதி நாம் சிந்திக்கும் பொழுது தாவீது கர்த்தரை எப்படியெல்லாம் அவன் நம்பியிருந்தான் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். அவன் ஆண்டவரை தன்னுடைய கோட்டையாக, தன்னுடைய துருகமாக, தன்னுடைய இரட்சண்ய கொம்பாக, தன்னை ரட்சிக்கிறவராக, மீட்பராக அவன் ஆண்டவரை அப்படி பார்த்தான். கடந்த வாரத்தில் நாம் சிந்திக்கும் பொழுது எசேக்கியா கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்ததுனால அவன் எப்படி ஆண்டவருக்காக வாழ்ந்தான் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். அவன் ஆண்டவரை மாத்திரமே உயர்த்துகிறவனாக இருந்தான். கர்த்தரை நம்புகிறதுல அவன் பின்வாங்காதவனாய் இருந்தான். அதே போல அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் இட்ட கட்டளைகளை கை கொண்டு அவன் நடந்தான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் தம்மை நம்புகிறவர்களை ஒரு நாளும் அவர் வெட்கப்படுத்தினவர் அல்ல. அவரை யாரெல்லாம் நம்பி நின்றார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். அதனாலதான் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் 56ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில் சொல்லும் பொழுது, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று சொல்லுவோம். அவன் அவனுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த நிலையில் அவன் இருந்தாலும், அவன் ஆண்டவரை நம்புகிறதுல அவனிடத்துல குறைவு இல்லை. எசேக்கியாவை நாம் அப்படித்தான் பார்த்தோம். அவன் கர்த்தரை நம்புகிறதுல பின்வாங்காமல் இருந்தான் என்று சொல்லி நாம் இதெல்லாம் அப்படி பார்த்து கொண்டு வரும் பொழுது ஒரு சின்ன ஒரு காரியத்தை நான் யோசிக்க ஆரம்பித்தேன். இந்த நம்பிக்கையை இழக்க செய்கிற அல்லது நான் கடவுள் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை கெடுக்கிற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. என்னதான் பெரிய விசுவாசிகள் என்று சொல்லி கொண்டாலும் நம்முடைய வாழ்க்கையில அந்த விசுவாசம் அல்லது தேவன் மேல வைக்கிற அந்த நம்பிக்கை கெடுக்கும்படி சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. அது வரும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்முடைய நம்பிக்கை எல்லாம் தகர்ந்து போய் இன்றைக்கு நாம் பார்க்கிற காரியம் என்ன தெரியுங்களா? நிறைய தற்கொலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. நிறைய தற்கொலைகள், குறிப்பாக சொல்ல போனா நம்முடைய தேசத்துல, இந்திய தேசத்துல அதிகமாய் தற்கொலை நடக்கிற மாநிலம் என்று பார்ப்போமானால் அது தமிழகம் தான். அவ்வளவு அதிகமான தற்கொலைகள். காரணம் என்ன அப்படின்னா பல சூழ்நிலைகள் சொல்லப்படுகிறது. இதனால இவங்க இறந்து தற்கொலை பண்ணிட்டாங்க, கடன்னால தற்கொலை பண்ணிட்டாங்க, தோல்வி இல்லை, படிக்க முடியல. பிள்ளைகள் ஒரு பையன் ஆன்லைன் கிளாஸ் நடந்திருக்கிறது, அது அவனுக்கு புரியலை. அதை அவன் என்ன பண்ணியிருக்கிறான், புரியாததுனால அவன் என்ன செய்தான்னா தற்கொலை செய்து கொண்டான். இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாம் சிந்திக்கிற ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு முன்னால் வைக்க போகிறேன். இந்த நம்பிக்கையை கெடுக்கும் சூழ்நிலைகள், நம்முடைய நம்பிக்கையை நாம் இழக்க செய்யும் சூழல்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், இதுல முதலாவதாக ஆண்டவருடைய வேதத்திலிருந்து நாம் பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா, நம்பிக்கையை கெடுக்கும் வியாதி அப்படின்னா ஒரு காரியத்தை நாம் சிந்திப்போமானால், லூக்காவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 43வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, இந்த லூக்கா 8:43 நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? அங்கே
பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த அம்மாவுடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்வில உதிரப்போக்கு இருக்கிறது. சாதாரணமாக 1 மாதம் 2 மாதம்னா பரவாயில்ல, இவருடைய வாழ்க்கையில 12 மாதம் வருஷங்கள் இவங்க அந்த வேதனை அனுபவிக்கிறாங்க. அருமையானவர்களே, ஒரு புஸ்தகத்துல நான் வாசித்த பொழுது அந்த அம்மாவுக்கு இந்தியாவில் இருந்து கூட மருந்துகளை அனுப்பி இருக்கிறாங்க. அப்போ அவங்க பெரிய செல்வ சீமாட்டியா இருந்திருக்கலாம். அவங்க நிறைய பணம் வச்சிருந்ததுனால பல வைத்தியர்களை போய் பார்த்து இருக்கிறார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அதே சம்பவத்தை குறித்து நாம் பார்ப்போமானால் இந்த இடத்துல சொல்லுகிறது, தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தார் என்று சொல்லுகிறது. அதே நேரம் மார்க்குவின் சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 26வது வசனத்திலே சொல்லுகிறது, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழித்தார் என்று சொல்லுகிறது. அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுகம் வேண்டி, அந்த வியாதியிலிருந்து பலவீனத்திலிருந்து ஒரு சுகத்தை எதிர்பார்த்து வேதம் சொல்லுகிறது, அவங்க தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் செலவழித்தார். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மருத்துவர்ல சொல்லியிருப்பாங்க, இன்னார போய் பாருங்க, இன்னார்கிட்ட போங்க, அவர் நல்லா பார்க்கிறாரு, இந்த டாக்டர் நல்லா பார்க்கிறாரு, இந்த வைத்தியர் நல்லா பார்க்கிறாரு, இந்த மருந்து சாப்பிட்டு பாருங்க, இது நல்லா இருக்கும், இந்த கை வைத்தியம் எல்லாம் இப்ப நிறைய கை வைத்தியங்கள், இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்ல 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 இந்த அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, தன்னுடைய சொத்து தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் விற்றிருப்பார். ஒவ்வொரு நாளும் இதனால எனக்கு சுகம் கிடைக்கும், இந்த மருத்துவரால எனக்கு சுகம் கிடைக்கும், இந்த வைத்தியரானால எனக்கு சுகம் கிடைக்கும், இவர் கை தேர்ந்த டாக்டர்னு சொல்றாங்க, இவரால எனக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு அவங்க நம்பி 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 தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் இழந்தார். அது மாத்திரம் இல்ல, மார்க் சொல்லும்போது சொல்றாரு, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டார். இந்த வருத்தப்பட்டால் அப்படின்ற வார்த்தையை நம்ம பார்த்தோம்னா, இந்த டாக்டருங்க ஒரு சிலர் நல்லதா பேசியிருப்பாங்க, ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்பாங்க, உனக்கு இது சரியாகாதுமா, அவ்வளவுதான் உன் வாழ்க்கை அப்படின்னு ஒரு மாதிரி அவருடைய உள்ளம் உடைந்து போகிறபடி செய்திருக்கலாம். அல்லது இவகிட்ட பணத்தை வாங்கிட்டு இந்த அம்மாவை ஏமாற்றி இருக்கலாம். இப்படி நிறைய காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில வைத்தியர்களாலேயே நடந்திருக்கிறது. அதனால மார்க் சொல்றாரு, வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழித்தும் சற்றும் குணமடையவில்லை. அப்போ நான் இதை அப்படி யோசிச்சு பார்க்கும் பொழுது, இந்த சுகவீனம் பலவீனம் என்று வந்து விட்டால் அது இந்த அம்மாவை என்ன பண்ணுது பாருங்க, நாளுக்கு நாள் அவருடைய பலன் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய பலன் குறைகிறது. சுகமாவே என்கிற அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைந்துகிட்டு இருக்குது. அந்த நம்பிக்கையை அது குறைத்து கொண்டிருக்கிறது. அடுத்தது பாருங்க, இந்த நம்பிக்கை குறைய குறைய இன்னொன்று அதிகமாக என்ன தெரியுமா, ஒரு பதற்றம், ஒரு பயம் வரும். பயம் எப்படிப்பட்ட பயம் தெரியுமா, ஐயோ நான் வாழ்வேனா, நான் சாவேனா, நான் எப்படி இருக்க போகிறேன், என்னுடைய நிலைமை என்ன, எப்படி என்னுடைய வியாதி குணமாகுமோ, அந்த பயம் வந்த உடனே அடுத்தது என்ன வருகிறது பாருங்க, வெறுப்பு வருது. தான் மேலே ஒரு வெறுப்பு வருது. என்ன வாழ்ந்து என்ன பண்ண போறோம், இவ்வளவு கஷ்டப்படுறோமே, இவ்வளவு வருத்தப்படுறோமே, இவ்வளவு பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாள். வெறுப்பு வந்திருக்கும். அப்புறம் கடைசியா என்ன, நான் முதல்ல சொன்ன மாதிரி, அவ்வளவுதான் என் வாழ்க்கை, இனிமேல் நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை இழந்து போகிற ஒரு நிலை. இதுதான் பல நேரங்கள்ல இந்த வியாதியினுடைய கொடூரம் ஒவ்வொரு மனிதனையும் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போகுது. என்ன, அவ்வளவுதான் என் வாழ்க்கை, இனி யார் இருக்கிறாங்க, இனி எனக்கு என்ன நடக்க போகிறது, இனி எனக்கு ஒரு சுகம் உண்டா அப்படின்ற ஒரு ஆதங்கம், ஒரு பயம், இது அவர்களை ஒரு தவறான முடிவுக்குள்ள கொண்டு போகிறது. காரணம் தெரியுங்களா, இந்த வியாதி என்னுடைய நம்பிக்கையை குலைத்து கொண்டிருக்கிறது அல்லது கெடுத்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில தான் நாம் பார்க்கும்போது இந்த மார்க் 5ஆம் அதிகாரம்
27வது வசனத்திலே நாம் பார்ப்போமானால் வேதம் சொல்லுகிறது, அந்த அம்மாவுக்கு இயேசு என்கிற அந்த உன்னதமான ஒரு ஆண்டவரை அவள் கேள்விப்படுகிறான். 27வது வசனம் சொல்லுகிறது, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நம்பிக்கையெல்லாம் அற்று போய் நிற்கிற இந்த நிலைமையில தான் இயேசு என்கிற அந்த உன்னதமான ஆண்டவரை அவள் கேள்விப்படுகிறாள். கேள்விப்பட்ட பொழுது இப்ப அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில பாருங்க, நம்பிக்கை குலைந்து போய் கெட்டு போய் வாழ்வேனா சாவேனா என்கிற ஒரு பயம் நிறைந்த சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த அம்மாவுக்கு ஒரு ஓரத்துல ஒரு நம்பிக்கை வருது. என்ன நம்பிக்கை தெரியுங்களா? வேதம் சொல்லுகிறது, அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவே. இன்னைக்கு ஆண்டவருடைய வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப இதுவரைக்கும் இந்த 12 வருஷம் இவங்க பாடுபட்டாங்க பாருங்க. இந்த பாடுகளினாலே அவள் எல்லா நம்பிக்கையும் அற்று ஒன்றுமில்லை என்ற ஒரு நிலையில நிற்கும் போதுதான் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். இப்ப அந்த அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை தெரியுமா? நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் ஆகிறோம். அது நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். அந்த அம்மாவுடைய நிலை, அந்த காலத்து நிலை என்ன அப்படின்னா, இது போல பெரும்பாலுள்ள ஸ்திரீகள், உதிரப்போக்கு உள்ள ஸ்திரீகள், பெண்கள் சமுதாயத்துல வெளியே வரக்கூடாது, 4 பேரோடு நிற்க கூடாது, அவர்களை தொடக்கூடாது, தொட்டா தீட்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? அவரை நான் தொடல, அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் ஆகிலும். இல்ல இன்னைக்கு அருமையானவர்களே, இந்த அம்மாவுடைய அந்த நம்பிக்கை இல்ல, எல்லா நம்பிக்கையும் அற்று போன நேரத்துல கடவுள் மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க. என்ன நம்பிக்கை தெரியுமா? அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலாகிலும் எனக்கு சுகம் உண்டாகும். இல்ல இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இருந்து நம்மை மீட்டெடுக்கிறவர். மரணத்தின் பிடியில கிடக்கிற மக்களையும் கடவுள் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். எசேக்கியாவை குறித்து நாம் அப்படித்தான் பார்க்கிறோம். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் சுகவீனப்பட்டிருந்த பொழுது ஆண்டவரை நோக்கி அவன் கதறினான். ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் கதறின பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அருமையானவர்களே, ஆண்டவரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது கிடையாது. நடந்தது என்ன பாருங்க, இந்த அம்மா வந்தாங்க, அவருடைய வஸ்திரத்தை தொட்டாங்க, உடனே அவள் சுகமடைந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அருமையானவர்களே, இந்த நம்பிக்கையை கெடுக்கும் வியாதிகள் நிறைய இப்போ வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொன்றா வருது. கேன்சர்ன்றாங்க, அப்புறம் கிட்னி ஃபெயிலியர்ன்றாங்க, அப்புறம் என்னென்னமோ கேன்சர்லயே பல வகைகள் இருக்கிறது. இதெல்லாம் எப்படி போய் எங்க போய் முடியும்? பயம் நிறைந்த நம்முடைய நம்பிக்கை அற்று போகிற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால், இன்னைக்கு ஒரு காரியத்தை தெரிஞ்சுங்க, என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என் நோய்களை சுமந்த ஒரு ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. மத்தேயின் சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். ஏசாயா 53:5 சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நல்ல கவனிங்க, வேதம் தெளிவா சொல்லுது, அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். இயேசுவின் மரணம் உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தருகிறது. என்ன நம்பிக்கை தெரியுமா? அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட அந்த தழும்புகள், அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட அந்த காயங்கள் எதற்காக அப்படின்னா, என்னை குணமாக்குவதற்காக. சொல்லுங்க பார்க்கலாம், என்னை குணமாக்குவதற்காக. அப்ப முதல்ல என்னுடைய நம்பிக்கையை கெடுக்கிற அந்த வியாதி வரும் பொழுது நான் ஆண்டவரை நம்புகிறேன். எப்படி நம்புகிறேன் தெரியுமா? அவருடைய தழும்புகளாலே அவர் என்னை குணமாக்குவார், அவருடைய தழும்புகளாலே நான் குணமாகிறேன் என்கிற அந்த நம்பிக்கை நாம் ஆண்டவர் மேல வைக்கிறோம். 2வது பாருங்க, வேதம் சொல்லுகிறது, யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திற்கு வருவீர்களானால், இந்த யோவான் 5ஆம் அதிகாரத்துல
எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. ஒரு திமிர்வாதக்காரன், அதாவது நடக்க முடியாமல் கிடந்த ஒரு மனிதன். அந்த மனிதனை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவன் என்ன செய்தானா, அவனுடைய சூழ்நிலை என்ன தெரியுங்களா? 38 வருஷம் படுத்த படுக்கையாய் கிடக்கிற ஒரு சூழ்நிலை. வெகுகாலம் வியாதிப்பட்டு கிடந்தான் என்று வேதம் சொல்லுகிறதுல, வெகுகாலம் வியாதிப்பட்டு கிடந்தவன். இந்த மனிதனை நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்க அந்த குளம் சொல்லுகிறது, எபிரேய பாஷையில பெதஸ்தா என்கிற குளம் என்று சொல்லுகிறது. அந்த குளத்துல இந்த வேதம் சொல்லுகிறபடி அது குளம் தேவதூதனாலே கலக்கப்படும் பொழுது யார் முதலிலே போய் இறங்குகிறார்களோ அவர்கள் சுகம் அடைவார்கள். அப்போ இந்த மனிதனுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த 38 வருஷம் படுத்த படுக்கையாய் கிடக்கிற இந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவன் ஒவ்வொரு முறையும் அந்த குளம் கலக்கப்படும் பொழுது அவனுக்கு ஒரு பெரிய ஆசை, நம்ம முதல்ல போய் இறங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அந்த ஆசையில அவன் எழுந்திருச்சு போக பார்க்கிறான், முடியல. அப்புறம் யாராவது உதவி செய்வாங்களா அப்படின்னு பார்த்தா இவனுக்கு யாருமே இல்லை. ஆனா அடுத்தவனுக்கு யாரோ உதவி செய்யறாங்க, இல்ல அவனே எப்படியோ போய் அங்க அந்த குளத்துல இறங்குகிறான். இவன் கண் எதிரிலேயே ஒருத்தன் சுகமாகி அப்படி நடந்து போறான், சந்தோஷமா நடந்து போகிறான். ஒவ்வொரு முறையும் அதை பார்க்கும் போதெல்லாம் இவனுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் ஞாபகம் வருது. என்ன தெரியுமா? எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை. இயேசு அவனிடத்துல போறார். 5வது வசனத்துல சொல்லுது, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்ட பொழுது அவன் உள்ள கிடப்பு என்ன சொல்றான் பாருங்க, ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நம்பிக்கையை கெடுக்கிற 2வது காரியம் என்ன தெரியுங்களா? தனிமை. என்ன தனிமை அப்படின்னா, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை. இன்னைக்கு நாம் வாழ்கிற இந்த உலகத்துல எல்லாமே அப்படித்தான் இருக்குது, யாருமே இல்லை. நிறைய உறவுகள் இருக்கிறது, நிறைய சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. ஆனா தேவை என்று வரும் பொழுது யாருமே கிடையாது. தனியா நிக்கிறோம். ஒரு சம்பவத்தை எப்படி ஒருத்தர் சொன்னாரு, ஒரு வாட்ஸ்அப்ல நான் படித்தேன். என்னன்னா, ஒரு அம்மா தன்னுடைய செல்போனை எடுத்துக்கிட்டு செல்போன் ரிப்பேர் பண்ற கடைக்கு போறாங்க. அங்க போய் அந்த செல்போனை அந்த ரிப்பேர் பண்ற மனிதனுடைய கையில கொடுத்து, ஐயா, இந்த செல்போன்ல கால் வரமாட்டேங்குது, கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொடுப்பாடுறான். இந்த மனுஷன் என்ன பண்றான், அந்த செல்போனை ரிப்பேர் பண்றவன் அந்த கால் வரலன்னு சொல்றாங்கல்ல, நீ இவனுடைய போன்ல இருந்து கால் போட்டா அதுல கால் போகுது. அப்ப அவன் கேட்டாமா, நான் போட்டா உன் செல்லுக்கு கால் வருது, எப்படி வரலன்னு சொல்ற அப்படின்னு அந்த அம்மா கண் கலங்க சொன்னாங்களாம். என் பிள்ளை ஃபாரினுக்கு போனாப்பா, போய் 3 வருஷம் ஆகுது. இந்த போன்ல அவன் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு போனான். நானும் காத்து பார்க்கிறேன், என் பிள்ளை போன் வரல. அதான் ஒருவேளை போன் ரிப்பேர் ஆயிருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல நான் வந்துட்டேன். அப்ப அவன் சொன்னானா, இல்லம்மா, போன் நல்லா தான் இருக்குது, உன் பிள்ளை கூப்பிடல, அதுக்கு என்ன பண்றது? இதுதாங்க இன்னைக்கு நிலைமை. பணம் சம்பாதிக்கிறேன், படிச்சேன், பெரிய ஆளாயிட்டேன், எல்லாம் நல்லதுதான். ஆனா இன்னைக்கு உறவுகள் எல்லாம் மறந்து போகிற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரும் இல்லை. பணம் இருக்கிறவங்களுக்கு அதே நிலைமை தான், பணம் இல்லாதவனுக்கு அதே நிலைமை தான். இன்னைக்கு ஒரு சிலர் நினைக்கிறாங்க, எனக்கு இன்னார் இருந்திருந்தா, எங்க அப்பா இருந்திருந்தா, அல்லது எங்க அம்மா இருந்திருந்தா, இல்ல எனக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்தா, இல்ல எனக்கு ஒரு சகோதரி இருந்திருந்தா, இல்ல யாராவது ஒருத்தர் இருந்திருந்தா எனக்கு உதவி செஞ்சிருப்பாங்க, யாராவது ஒருத்தர் இருந்திருந்தா என்னை படிக்க வச்சிருப்பாங்களே, யாராவது ஒருத்தர் இருந்திருந்தா எனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்திருப்பாங்களே. இல்ல, இந்த பெதஸ்தா குளத்தின் அருகில கிடந்த மனிதனுடைய நிலைமையில நிறைய பேருடைய வாழ்க்கை இருக்கு. எனக்கு யாரும் இல்லை, யார் இருக்கிறாங்க எனக்கு உதவி செய்வதற்கு? குளம் கலக்கப்படும் பொழுது என்னை கொண்டு போய் அதில் விடுவதற்கு ஒருவனும் இல்லை. அவன் சொல்லும் போது அவனுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கு தெரியுமா?
தெரியுமா? ஒரே எரிச்சலும் கோபமா அவன் சொல்லியிருக்கலாம்ல, கோபமா சொல்லியிருக்கலாம். இதை கேட்ட ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க, அவன்கிட்ட வேற ஒண்ணுமே கேட்கல, ஒண்ணுமே கேட்கல. யாரும் இல்லையா, உன் மனைவி எங்க, உன் பிள்ளைங்க எங்க, உங்க அப்பா எங்க, அம்மா எங்க, அவங்களாம் என்ன பண்றாங்க, அதெல்லாம் கேட்கல. அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? அவன் அப்படி சொன்ன உடனே இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இதை வாசித்த பொழுது எனக்கு இந்த வசனத்தை அப்படி கொஞ்சம் கூட மாற்றி அப்படி கொஞ்சம் வாசி பாருங்களேன். எனக்கு யாருமே இல்லை, துணையே இல்லை, எனக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்லைன்னு சொன்னவனை பார்த்து இயேசு சொல்றாரு, ஒருத்தனை உனக்கு உதவி செய்ய வேணாம், எழுந்திரு. யாரும் உனக்கு தேவையில்லை, உன் சொந்த முயற்சி, நீ எழுந்திரு. நான் யோசிச்சு பார்க்கிறேன், இவ்வளவு நாள எனக்கு யாரும் இல்லைன்னு ஆண்டவருடைய சொந்த காலில் நிக்க வைக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் யாரு தெரியுமா? விழுந்தவனை தூக்கி நிறுத்துகிறவர், பலவீனமானவனை பலப்படுத்துகிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஒரு ஆண்டவர். இந்த இடத்துல அவர் சொல்றாரு, முதல்ல துணை இல்லைன்னா பரவாயில்லப்பா, துணையின்றி எழுந்திரு. இரண்டாவது பாருங்க, அவன் எழுந்த பிறகு இந்த படுக்கை எடுக்கிறதுக்கு யாரு இருக்கிறாங்க இல்ல, அப்படி கூட அவனுக்கு இல்லை. ஆண்டவர் சொல்ற, உன் படுக்கை எடு, நீயே எடு, துணை இல்லை உனக்கு, யாரும் கிடையாது, நீயே உன் படுக்கை எடு, உன்னால முடியும். மூணாவது பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நட. நான் அடிக்கடி யோசிப்பது உண்டு, ஒரு வாரம் மருத்துவமனைக்கு போயிட்டு அட்மிஷன் ஆக்கி வீட்டுக்கு வந்தாலே கூட ஒரு 2 பேர் கையை பிடிச்சி தூக்கிட்டு வருவாங்க இல்ல, அப்படியே நடக்க வச்சு கூப்பிட்டு வருவாங்க. அவ்வளவு வீக்காய் 38 வருஷம் வியாதிப்பட்டு கிடந்தவனை ஆண்டவர் பாருங்க, எனக்கு யாரும் இல்லைன்னு சொன்ன அந்த சூழ்நிலையில கடவுள் அவனுக்கு ஒரு பலனை கொடுத்து, உனக்கு யாரும் தேவையில்லைப்பா, நான் ஒருத்தர் போதும் உனக்கு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துகிறதுனால நீ எழுந்துரு, நீ உன் படுக்கை எடுத்துக்க, இப்ப நீ நட, யாரும் உனக்கு தேவையில்லை, நீ சொந்தமா நட, இல்ல துணையின்றி நட அப்படின்னு அவனை நடக்க வச்சான். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, பல நேரங்கள்ல நம்ம இந்த வார்த்தையை சொல்லியே நம்மளை குறைவா பார்த்துக்கிறோம். எப்படி பார்க்கறோம் தெரியுமா? எனக்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னை தூக்கி விட யாரும் இல்லை, எனக்கு ஒத்தாசை சொல்ல யாரும் இல்லை, நான் இருக்கிறேன்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் இருக்கிறேன் பயப்படாத அப்படின்னு ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உலகத்தில் அது கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க, கடவுள் ஒருத்தர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? ஏசாயா 41:13 சொல்றார், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து கொண்டு, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, உன் வலது கையை பிடிச்சிட்டு இருக்கிறப்பா, நீ தனியா இல்லை. உன் மனதுல நீ நினைக்கிற எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி நினைச்சு உன்னுடைய நம்பிக்கை நீ இழந்து போய் கொண்டு இருக்கிறாய். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, உன் கூட நான் இருக்கிறேன். யார் தெரியுமா? நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவருடைய துணை நமக்கு வந்துருச்சுன்னா போதும், நம்ம எழுந்து நிற்போம். சொல்லுங்க பார்க்கலாம், நான் எழுந்து நிற்பேன். ரெண்டாவது, என் படுக்கையை நானே எடுப்பேன், வேற எவனும் எனக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் என் ஆண்டவர் என்னுடைய துணையா இருக்கிறார். என் படுக்கையை நான் எடுப்பேன். நடக்க முடியாம விழுந்து கிடந்த நான், என் ஆண்டவர் என்னை பலப்படுத்தும் பொழுது எந்த துணையும் இன்றி என்னால் நடக்க முடியும். சொல்லுங்க, நீ விழுந்து கிடக்கிறாய், சோர்ந்து போய் கிடக்கிறாயா, நம்பிக்கை இழந்து போய் இருக்கிறீங்களா? தனிமை என்கிறது உங்களுடைய நம்பிக்கையை கெடுத்து கொண்டிருக்குமானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் விசாரணைக்காக நிற்கும் போது அவருடைய நிலைமை என்ன அப்படின்னு பாருங்க. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல தன்னுடைய சூழ்நிலையை பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு சொல்றார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல 16வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில்
ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை. அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது பவுலப்போஸ்தலன் விசாரணைக்காக நின்று கொண்டிருக்கிறார். யாருமே அவர் கூட இல்லை. பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது. அவன் சொல்றான், உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். ஒண்ணு தெரிஞ்சுக்க, நீ நல்லா இருந்தீங்கன்னா 4 பேர் உன் கூட இருப்பான். நீ பணம் வச்சிருந்தீங்கன்னா போற வரவெல்லாம் அண்ணாமா. ஒன்றும் இல்லாமல் போச்சுன்னா உனக்கு சொந்தக்காரனுக்கு அடையாளம் தெரியாது. இதுதான் உலகம். அப்ப இந்த பவுலப்போஸ்தலன் ஊழியம் செய்யும் பொழுது அவர்கிட்ட பணம் இருந்துச்சு, அவர் சொந்த முயற்சி எல்லாம் பண்ணாரு. அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு கூட்டம் அவர் பின்னால போயிட்டே தான் இருந்துச்சு. சகோதரர்கள் வந்தார்கள், பார்த்தார்கள், விசாரித்தார்கள். அப்போஸ்தலர்களை நிறைய சொல்லும். ஆனா விசாரணைக்கு போய் நின்ற பொழுது ஒருத்தரும் இல்லை, எல்லாரும் கைவிட்டாங்க. இதுதான் வாழ்க்கை. ஆனா பவுலப்போஸ்தலன் அவங்கள ஒரு நாள் குறை சொல்லல. யார? கைவிட்டவனை குறை சொல்லல. அதுக்கு அவன் என்ன சொல்ற பாருங்க, அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராது இருப்பதாக. அவங்க பாவம், அவங்க சூழ்நிலை என்னமோ, அதனால அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராது இருப்பதாக சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றாரு, கர்த்தரோ, 17வது வசனம் சொல்ற, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதுக்காக, புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதுக்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, பவுலப்போஸ்தலனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன நம்பிக்கை தெரியுமா? எல்லாரும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். அவர் என்னோடு கூட இருந்து என்னை பலப்படுத்தி என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சித்தார். இந்த காலை நேரத்துல சந்தோஷத்தோட சொல்லுங்க, நம்பிக்கை இழந்து போய் எனக்கு யாரும் இல்லைன்னு அந்த தனிமை உணர்வு உங்களை வேதனைப்படுத்துமானால் எனக்கு தைரியமா சொல்லுங்க, என் கூட ஆண்டவர் இருக்கிறார். அவர் என்னை பலப்படுத்துவார், அவர் என்னை நடக்க செய்வார், அவர் என்னை எழுந்து நிற்க செய்வார், அவர் என்னை பலப்படுத்தி சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. அப்ப பைபிள் நமக்கு சொல்லுகிற 2வது காரியம் தெரியுமா? நம்பிக்கையை கெடுக்கிற தனிமை வரும் பொழுது, யாரும் இல்லைன்ற ஒரு எண்ணம் வரும் பொழுது நம்முடைய எண்ணத்தை கொஞ்சம் மாற்றிக்கொள்வோம். என்னோடு கூட வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் என் கூட இருக்கிறார். துணையே இல்லாம, உலக மனிதருடைய துணையே இல்லாம நான் எழுந்திருப்பேன், நான் நடப்பேன், நான் காப்பாற்றப்படுவேன், நான் சிங்கத்தின் வாயிலிருந்தும் தப்புவிக்கப்படுவேன். காரணம், கர்த்தர் என் துணையாயிருக்கிறார். 3வது பாருங்க, என்னுடைய நம்பிக்கையை கெடுக்கிற 3வது ஒரு காரியம் தெரியுமா? எனக்கு வருகிற குறைவுகள். எனக்கு இருக்கிற குறைவு, அது ஒருவேளை பணக்குறைவா இருக்கலாம், அல்லது சில சூழ்நிலைகள்ல என்னுடைய தேவைகள் அதிகமாகி கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு நம்பிக்கையின் சோர்வு வருது. வேதத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, இந்த யோவானின் புஸ்தகத்துல நாம் பார்க்கும் பொழுது 6ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி அது. அங்க பாருங்க, இயேசு பிரசங்கம் பண்றாரு. அவர் பிரசங்கம் பண்ணி முடிக்கும் போது அங்கே அவரிடத்துல பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களுக்கு அவர் ஆகாரம் கொடுக்க நினைத்தார். அப்போ தம்முடைய சீசர்களை அழைத்து, அதுக்கு முன்னாலே 6வது வசனத்துல ரொம்ப தெளிவா சொல்லுகிறது, தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படிக்கு இப்படி கேட்டார். பிலிப்பை பார்த்து கேட்கிறார், இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம்? பிலிப்பு கணக்கு போட்டு பார்த்தாரு. ஏன்னா அவர் ஏற்கனவே ஆயத்துறையில் இருந்தவர். கணக்கு போட்டு பார்த்து சொல்றாரு, ஐயா, இந்த ஜனங்களுக்கு 200 பணத்துக்கு அப்பம் கொண்டாலும் போதாதே. 200 பணம் என்பது 200 நாளுடைய உழைப்பு. அவ்வளவு பணம் எங்க போறது? அப்படி வாங்கினாலும் ஆளுக்கு ஒவ்வொரு அப்பம் கொடுத்தாலும் இது சரிப்படாதே, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் அல்ல. இப்ப ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு பையனை கூப்பிட்டு வராங்க. அந்திரேயா போய் எங்கேயோ பிடிச்சி கொண்டு வந்துட்டார் ஒரு பையனை. அவன்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது. இப்ப அந்திரேயா இப்ப சொல்றாரு, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும்
2 மீன்களும் உண்டு. சொன்னவன் அதோட நிறுத்தி இருந்தா பரவாயில்ல, ஆனாலும் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறார். இந்த ஆனாலும்ன்ற வார்த்தை இருக்கு பாருங்க, இது பெரிய ஆபத்தான வார்த்தை. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல இந்த ஆனாலும் எல்லா இடத்துலயும் அப்படித்தான் இருக்குது இல்ல. பொண்ணு பார்க்க போற இடத்துல கூட அப்படித்தான் இருக்கு. பொண்ணு எப்படிங்க, நல்ல பொண்ணுங்க, ரொம்ப அருமையா பாடும், அது கோயிலெல்லாம் இருக்கு, பைபிள்லாம் நல்லா படிக்கும், ஆனா அப்படின்னாங்கன்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். என்னங்க வேலை எப்படி இருக்குது, நல்ல வேலைங்க, நல்ல சம்பளம், ஆனாலும் அப்படின்னாங்கன்னா அந்த வேலை உபயோகப்படாதுன்னு அர்த்தம் அல்ல. அந்த ஆனாலும் அதே தான் இங்க வருது பாருங்க. இந்த பையன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது. சொன்னவன் இப்ப சொல்றான், ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். இதுதான் நம்பிக்கை இழந்து போகிறது, குறைவா இருக்குது. இந்த குறைவை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறவன் இப்போ யோசிக்கிறான், இது எம்மாத்திரம். இந்த வாசி பார்க்கும்போது இந்த வார்த்தையை நிறைய நேரங்களில் நம்ம பயன்படுத்தி இருக்கோம். எங்க இருக்குது இது, என்னத்துக்கு இது எப்படி பத்தோம், இது எப்படி போதுமா இருக்கும், இது என்ன பண்ண போறோம், இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், இல்ல இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், ஆரோக்கியம் குறைபடும் போது இந்த பலவீனத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் சொல்றீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த இடத்துல நடந்தது என்ன தெரியுமா? அவன் கையில இருந்த அந்த கொஞ்சத்தை கடவுள் வாங்குறார். அடுத்த 11வது வசனத்துல நீங்க பாருங்க, இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க, வேண்டிய மட்டும் கொடுத்தார். அங்கதான் ஆண்டவர் இருக்கிறார். நான் முதல் பகுதியை மாத்திரமே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இது எம்மாத்திரம், இது எம்மாத்திரம், இது எம்மாத்திரம் இல்ல. ஒருத்தர் சொன்னாங்க, அவங்க ஹஸ்பண்டை பத்தி சொன்னாங்க, ஐயா முதல் வாரம் எங்க வீட்டையா, அதாவது கடைசி வாரத்துல எங்க வீட்டையா ரொம்ப பக்திமானா இருப்பாரு. ஆனா முதல் வாரத்துல என்ன பண்றாரு, ஆளு தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு ஜாலியா சுற்றுவாரு. என்னன்னா அவருக்கு சம்பளம் வந்துச்சுன்னா கையில பிடிக்க முடியாது. எல்லா வீட்லயும் அப்படிதான் இருக்குது. சம்பளம் வந்துச்சுன்னா அந்த 15 நாள் இருக்குது பாருங்க, ஒரே சந்தோஷம் தான். கறி வாங்குறத மீன் வாங்குறத எல்லாம் செஞ்சுட்டு அப்புறமா சொல்லுவாங்க, இது எம்மாத்திரம். இது இப்ப அடுத்த 15 நாள் எங்க போறது, என்ன பண்றது, யாருக்கிட்ட போறது, எங்க போய் கடன் வாங்குறது, கடன் வாங்குறதுக்குன்னே ஆளை தேடி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒண்ணு தெரிஞ்சுங்க, இந்த குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நம்ம சோர்ந்து போறோம். சில நேரங்கள்ல நம்பிக்கை அற்று போங்க. இதே கேள்வியை தான் மோசேயை கேட்கிறார். என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்துல பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, என்னோடு இருக்கிறவர்கள் 6 லட்சம் பேர், இவர்களுக்கு நீர் இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. இல்ல, மோசே சாதாரண ஆள் இல்ல, ஆடு மேய்க்கிறவன் கிடையாது. அவன் எகிப்தினுடைய கலைகள் எல்லாம் கற்று தேர்ந்தவன். குறிப்பாக அஸ்ட்ரானமி படிச்சாராம். அப்புறம் பாருங்க, கணிதத்துல அவர் சிறந்த மனிதன். ஆகவே இவர் கணக்கு போட்டு பார்க்கிறாரு, என்கிட்ட இருக்கிறவங்க 6 லட்சம் பேர், 6 லட்சம் காலாட்கள் இருக்கிறாங்க, ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. சொல்லிட்டு அடுத்தது அவன் கேட்கிறான் பாருங்க, ஆடு மாடுகளையும் அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா, சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா? இதுதான் மனுஷன் கணக்கு. போதுமா, எம்மாத்திரம், இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஆண்டவர் அங்க கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? அடுத்த வசனத்துல சொல்றாரு, கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். ஆண்டவர் சேலஞ்ச் பண்றார் மோசையை பார்த்து. நான் சொன்னேன், ஒரு மாதம் இறைச்சி தருவேன்னு நான் சொன்னேன், நான் சொன்னபடி என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று இப்பொழுது காண்பார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. நம்ம கணக்கு போட்டு பார்த்துட்டு இது எம்மாத்திரம்ன்றோம், எப்படி நடக்கும்னு கேட்கிறோம், இப்படி எல்லாம் நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா வேதம் பாருங்க, இயேசுவை குறித்தும் சொல்லுகிறது, தாம் செய்ய போகிறதை அவர் அறிந்தபடியால். அவருக்கு தெரியும், இவனுங்க 5 அப்போ 2 பேரை எங்கேயாவது தேடி பிடிச்சு கொண்டு வருவாங்க, அதெல்லாம் இத்தனை பேருக்கு நான் கொடுக்க போகிறேன், அற்புதம் செய்ய போகிறேன் அப்படின்றது அவருக்கு தெரியும். அதே போல மோசையின் இடத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர் என்ன செய்ய போகிறார்ன்றது அவருக்கு தான் தெரியும், மோசைக்கு தெரியாது. இன்னைக்கு உங்ககிட்ட ஆண்டவர் பேசிட்டு
நீங்க ஒரு குறைவோட உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களை பார்த்து அவர் சொல்றாரு, எனக்கு தான்ப்பா தெரியும் நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி. உன்னுடைய குறைவுகளை நான் நிறைவாக்குவதற்கு என்ன செய்யணும்ன்றது எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. நீ என்ன கேட்கிற, இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன், எப்படி இதெல்லாம் நடக்கும், எப்படி இப்படி நடக்கும், இது என்னத்துக்கு, இது எம்மாத்திரம், இப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு அவர் கொடுத்தார். அவர் கையில கொடுத்துட்டாங்க, அதை வாங்கி அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை கொடுத்தாரு. ரெண்டாவது பாருங்க, மீனை கொடுத்தாரு. அதை எப்படி கொடுத்தாரா? வேண்டிய மட்டும் கொடுத்தார். அப்படின்னா என்ன? அதை தொடர்ந்து நீங்க வாசிக்கலாம். அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லும். அருமையானவர்களே, ஆண்டவருடைய அற்புதம் சாதாரணமானது அல்ல. அவர் அரைகுறையா அற்புதம் செஞ்சுட்டு நம்மளை போயிட்டு வாங்க என்னால முடிஞ்சது செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்ற ஆண்டவர் இல்லை. அவர் திருப்தியாக உங்களை நடத்துவார். இந்த மாதத்துல கடவுள் நமக்கு தருகிற ஒரு உன்னதமான வார்த்தை என்ன தெரியுங்களா? யோவானின் புஸ்தகம், பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பிலிப்பிய திருச்சபை மக்களுக்கு அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா, என் தேவன், அவர் ரொம்ப உரிமையோட சொல்றார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்ப ஆண்டவருடைய வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, என் தேவன். எல்லாரும் நம்ம ஆண்டவரிடத்துல போகும்போது ஒரு உரிமையோட போவோம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. அது என்ன குறையா இருந்தாலும் சரிங்க, என்ன குறையா இருந்தாலும் சரி, என்னுடைய நம்பிக்கையை கெடுக்கிற எந்த குறைவுகளா இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். 3 காரியத்தை மறந்துறாரு. அவருடைய தழும்புகளாலே அவர் என்னை குணமாக்குகிறார். முதல்ல வியாதி என்னுடைய நம்பிக்கையை குலைக்கும் போது அல்லது கெடுக்கும் போது நான் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் உண்டு, அவருடைய தழும்புகளாலே நான் குணமாகிறேன். இரண்டாவது, யாரும் இல்லை என்கிற அந்த தனிமை என்னுடைய நம்பிக்கையை குலைக்கும் பொழுது நான் சொல்ல வேண்டிய ஒரு நம்பிக்கையின் வார்த்தை உண்டு. என்ன தெரியுமா? சர்வ வல்லமை உள்ளவர் கர்த்தர் என் துணையாய் இருக்கிறார். மூணாவது, என் குறைவு என்னுடைய நம்பிக்கையை கெடுக்கும் போது நான் சொல்ல வேண்டிய ஒரு நம்பிக்கையின் வார்த்தை உண்டு. என்ன தெரியுமா? என் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசு நிறைவாக்குவார். எனக்கு எந்த சூழ்நிலையில் நீங்க இருந்தாலும் இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆனா இந்த நம்பிக்கையை கெடுக்கிற வகையில 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். ஒண்ணு, வியாதி என் நம்பிக்கையை கெடுக்கிறது. இரண்டாவது, எனக்கு இருக்கிற தனிமை, யாரும் இல்லை எனக்கு உதவி செய்யறதுக்கு என்கிற அந்த எண்ணம் என்னுடைய நம்பிக்கையை கெடுத்து விடுகிறது. மூன்றாவது, எனக்கு இருக்கிற குறைவு ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கையை கெடுத்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் வச்சு ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் என்னை உம்முடைய தழும்புகளாலே குணமாக்குவீர். இரண்டாவது, ஆண்டவரே நீரே எனக்கு துணையா இருக்கிறீர். மூன்றாவது, ஆண்டவரே உம்முடைய நிறைவை நீர் எனக்கு தருவீர். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. என்னுடைய நம்பிக்கை அற்றுப்போகிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, ஒருவேளை அது வியாதியினால இருக்கலாம், அல்லது யாரும் எனக்கு உதவி செய்ய இல்லையே, தனிமையா இருக்கிறேனே, இந்த பெதஸ்தா குளத்தின் அருகில கிடந்த அந்த மனிதனை போல எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்கிற அந்த அங்கலாய்ப்பு உங்களுக்கு இருக்குமானால் ஆண்டுடைய சமூகத்துல ஓடி வாங்க. அவருடைய பாதத்துல வந்து விடுங்க. அப்பா, எனக்கு உலக பிரகாரமாக உதவி செய்ய ஒருத்தரும் இல்லை ஆண்டவரே, ஆனால் உம்மை நம்புகிறேன், நீர் எனக்கு துணையாக இருங்கப்பா, எனக்கு துணையா இருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் கையை பிடித்து கொண்டிருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொல்லுகிறேன். பவுல் சொல்றாரு, எல்லாரும் என்னை கைவிட்டான், கர்த்தரோ என்னோடு கூட இருந்து என்னை பலப்படுத்தி சிங்கத்தின் வாய்க்கும் என்னை தப்புவித்தார். இன்னைக்கு நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சரிங்க, நீங்க துணை மனுஷனை துணையா தேடிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இல்லம்மா, இல்ல மகனே, நானே உனக்கு துணையா இருக்கிறேன். உனக்கு யார் உதவியும் தேவையில்லை, நீயே எழுந்து நடப்ப.
நீயே உன் படுக்கையை தூக்கிக்குவ, நீயே நடப்ப, உனக்கு யாரும் துணை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மை துணையாய் நின்று நடத்த போகிறார். அதே போல குறைவுகள் எப்படி நடக்கும், என்ன செய்ய போகிறோம், இது எம்மாத்திரம் என்கிற கேள்வி நமக்குள்ள வரும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லுங்க, என் ஆண்டவர் என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார். என் வாழ்க்கையில என் குடும்பத்தில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். என்னுடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். என்னுடைய வருமானத்தில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். என்னுடைய எல்லா எதிர்பார்ப்புகளும் பொய்த்து போனாலும் ஆண்டவர் என் குறைவுகளை நிறைவாக்குகிறதுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில நாங்கள் உன் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோம்ப்பா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது போல நாங்கள் உன் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு இருக்கிற சில சூழ்நிலைகள் அந்த நம்பிக்கையை கெடுத்து கொண்டே இருக்கிறதப்பா. பலவீனம் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த நம்பிக்கையை கெடுத்து கொண்டு இருக்கிற சுவாமி. பெரும்பாடுள்ள ஸ்திரியை போல பல வகையில நாங்கள் முயன்று போராடி தோற்று போய் அவ்வளவுதான், இனி ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற ஒரு நிலையில நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனாலும் சர்வ வல்லமை உள்ள ஒரு ஆண்டவர், எங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய நோய்களை சுமந்து தீர்த்த ஒரு உன்னதமான தேவன் எங்களோடு கூட நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. எசேக்கியா மரணப்படுக்கையில கிடந்தவனுக்கு 15 ஆண்டுகளை கூட்டி தந்த வல்லமை உள்ள தெய்வம் தானே. மரித்து நாரி போன லாசருவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை உள்ள தெய்வம் தானே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. உம்முடைய தழும்புகளாலே நீர் எங்களை குணமாக்குவீர். அதே போல எங்களுடைய வாழ்க்கையில தனிமை, யாரும் எனக்கு உதவி செய்யல, யாரும் எனக்கு நன்மை செய்ய மாட்டேங்கிறாங்க, யாரும் என்னை விசாரிக்க மாட்டேங்கிறாங்க, யாரும் எனக்கு இல்லை என்கிற அந்த பெதஸ்தா குளத்தின் அருகே கிடந்த அந்த மனிதனை போல புலம்பிக் கொண்டிருப்போமானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த உன்னதமான ஆண்டவர் எங்களை கரம் பிடித்துக் கொள்ளுங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சோர்ந்து போகும் போதெல்லாம் அப்பா உங்களுடைய கரம் எங்களை தாங்கட்டு சுவாமி. அதே போல நம்பிக்கையை கெடுக்கிற குறைவு அது எங்களுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நாங்கள் சோர்ந்து போகிறோம். எண்ணத்திற்கு எம்மாத்திரம் என்கிற கேள்விகள் எல்லாம் வருகிறது ஆண்டவரே. இன்றைக்கு உங்களுடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவரே முழு மனதோடு நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்களுடைய குறைவுகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவீரப்பா. எங்களுடைய குறைவுகள் எல்லாம் நீர் நிறைவாக்குவீர் ஆண்டவரே. இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் கண்ணோக்கிப்பார். ஏதோ ஒரு வகையில் என்னுடைய நம்பிக்கையை குலைத்துக் கொண்டிருக்கிற சத்துருவின் கிரியைகள், அது பலவீனமாக இருக்கலாம், தனிமையாக இருக்கலாம், குறைவுகளா இருக்கலாம், இன்னும் பல காரணங்கள் உண்டு. எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு துணையாக இருக்கிறீர். நீர் எங்களுடைய பரிகாரியாய் எங்களை குணமாக்குகிறவராய் இருக்கிறீர். நீர் எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவராய் இருக்கிறீர். அந்த உன்னதமான ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களுடைய மக்களை பொறுப்பெடுத்துக்கிறப்பா. கிருபையை தாங்க, சமாதானத்தை தாங்க, வெற்றியை தாங்க, மேன்மையை தாங்க, அவள் எதிர்பார்த்திருக்கும் நன்மைகளை கூடித்தான். இன்னும் உண்மையில நம்பிக்கை வைத்து உமக்காக வாழ உழைக்க ஆண்டவரை உண்மையே நம்பி இருக்க ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்வார். இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். வரும் நாட்களில் உங்களுடைய அற்புதங்களை, அதிசயங்களை நாங்கள் காணட்டும். கர்த்தருக்கு சாட்சியாய் நிற்க உதவி செய்யும். இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களோடு கூட ஜபத்தில் கலந்து கொண்ட எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உங்களுடைய கிருபைக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் ஆண்டுடைய சமாதானம் இருந்து வழி நடத்துவதாக. அதே போல ஆண்டவரே இந்த வாரத்தில் தம்முடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும். அவர்களுக்கு தேவையான கிருபைத்தார். கர்த்தருடைய சமாதானம் உடைய மக்களோடு கூட இருக்கட்டும். தேவையான அத்தனை நன்மைகளை உடைய மக்களுக்கு நீர் தந்து வழி நடத்துவீரார். இப்பொழுதும் ஆண்டவரே இந்த வாரம் முழுவதையும் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்தார். இந்த வாரத்தில் உடைய மக்கள் கையிட்டு செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களும், தொழில்கள், வியாபாரங்கள், முயற்சிகள், பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதி. உடைய மக்களுடைய எல்லா தேவைகளை சந்தியும், குறைகளெல்லாம் நிறைவாக்கித்தார். உங்களுடைய நன்மையினாலும் உங்களுடைய கிருபையினாலும் ஒவ்வொருவரையும்
நிறைத்து வழி நடத்துவீராக. பிரிந்து செல்லுகிறோம், பிரியாத நேசர் எங்களோடு நடத்தும், கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சிநேகமும் சமாதானமும் வழிநடத்தலும் பாதுகாப்பு நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கி இருப்பதாக. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட போக கடவோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.